என் அன்புக்குரியவர்களே, இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். சுகமாயிருக்கிறீர்களா? எத்தனையோ கஷ்டமான பாதைகளின் வழியாய் கடந்து வந்தீர்கள். திரும்பி பார்த்தால் அவைகளெல்லாம் மறைந்து போய்விட்டன. வாழ்க்கை என்பது அப்படித்தான். பிரச்சனைகள் வரும், போராட்டங்கள் வரும், பலவீனங்கள் வரும், வியாதி வரும், எல்லாம் வந்தாலும் அவைகளெல்லாம் ஒரு நாள் மறைந்து போகும். இப்படிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் உங்களை ஒவ்வொரு நாளும் ஆச்சரியமாய் நடத்துகிறார் என்பதை மாத்திரம் உணர்ந்து அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நீங்கள் வாழ வேண்டும். இன்றைக்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். பிரசங்கியின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். வசனம் தெளிவாய் சொல்லுகிறது, தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். கூடவே வசனம் இன்னொரு செய்தியும் சொல்லுகிறது, அதனோடே ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து ஒன்றும் குறைக்கவும் கூடாது. மனுஷர் தமது சமூகத்தில் பயந்திருக்கும்படி தேவன் இப்படி செய்து வருகிறார். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும். அதனோட ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. ஏன் இந்த வசனம் இப்படி சொல்கிறது? ஆண்டவர் எதையுமே சும்மா செய்வதில்லை, விருதாவாகவும் செய்வதில்லை. எல்லாவற்றையும் தம்முடைய வார்த்தையின்படிதான் ஆண்டவர் செய்கிறார். உங்கள் வாழ்க்கையில் கூட ஆண்டவர் செய்கிற காரியங்கள் எல்லாம் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிறது. ஆகவே எனக்கு ஏன் இப்படி நடந்தது, எனக்கு ஏன் இப்படி நடக்கவில்லை என்றெல்லாம் தேவனிடத்தில் நீங்கள் முறுமுறுக்கக்கூடாது. தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைத்திருக்கும். அப்படி என்றால் மனுஷர்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும், எப்படி ஜெபிக்க வேண்டும்? ஆண்டவரே, பரலோகத்தில் உம்முடைய சித்தம் செய்யப்படுவது போல இந்த பூமியில் செய்யப்பட வேண்டும். இதுதான் நாம் ஜெபிக்க வேண்டிய ஜெபம். நான் அடிக்கடி செய்கிற ஒரு ஜெபம், உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல இந்த பூமியிலும் செய்யப்படுவதாக என்று பல முறை நான் ஜெபித்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? ஆண்டவருடைய சித்தம் ஒன்றுதான் நம்முடைய வாழ்க்கையில நிலைத்திருக்கும். மனுஷர்களாகி நமக்கு எது சரி எது தவறு என்று தெரியவே தெரியாது. நாம ஒன்றை தெரிந்து கொள்ளலாம், அன்றைக்கு அது பார்வைக்கு நலமா இருக்கும். ஆனால் சில காலங்கள் கழித்து அந்த காரியங்களை, ஐயோ நான் ஏன் இதை தெரிந்து கொண்டேன், எதற்காக நான் இதை தெரிந்து கொண்டேன் என்று வருத்தப்பட வேண்டியது வரும். இங்கே வேதம் சொல்கிறது, தேவன் செய்வது எதுவோ அதுவே என்றைக்கும் நிலைக்கும். நீங்கள் செய்ய வேண்டுவது என்ன தெரியுமா? ஆண்டவரே, நீர் என் வாழ்க்கையில் எதை செய்ய விரும்புகிறீரோ அதை நான் தெரிந்தெடுக்க எனக்கு உதவி செய்யும். அதோட ஒன்றையும் நான் கூட்டவும் விரும்பவில்லை, குறைக்கவும் விரும்பவில்லை. உம்முடைய சித்தத்தை சரியாய் செய்கிற ஒரு இருதயத்தை எனக்கு தாரும் என்று கேளுங்கள். அப்பொழுது வாழ்க்கை இன்பமாக இருக்கும். கர்த்தர் சொல்வதை நீங்கள் செய்வீர்கள் என்றால் பின்விளைவுகளை எல்லாம் ஆண்டவரே பொறுப்பெடுத்துக் கொள்வார். இன்றைக்கு உங்களை ஒப்புக்கொடுங்கள், உங்களை அர்ப்பணிங்கள். விசேஷமாய் வாலிப பிள்ளைகளே, என் பார்வைக்கு நலமாயிருக்கிறது, எனக்கு இது சிறப்பாயிருக்கிறது, என்னால் இதை செய்ய முடியும், ஆகவே நான் தெரிந்து கொள்கிறேன் என்றெல்லாம் சுயத்தின் மேல் நம்பிக்கை வைக்காதிருங்கள். தேவனை சார்ந்து வாழுங்கள். அவர் செய்வதை கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். பரலோகத்தின் தேவனே, நல்ல ஆண்டவரே, தேவன் செய்வது எதுவோ அது மாத்திரமே கடைசி வரைக்கும் நிலைத்திருக்கும் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அப்பா, உங்கள் பிள்ளைங்க வாழ்க்கையில் நீங்கள் செய்ய நினைத்தது அது மாத்திரம் நிலைத்திருக்கட்டும். உங்களுடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள உங்கள் பிள்ளைங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அவர்களாக தானாக தெரிந்து கொள்ளாதபடி ஆண்டவர் எதை சொல்லுகிறார் என்பதை அறிந்து காத்திருந்து சித்தத்தை தெரிந்து அதற்கு ஏற்றாற் போல வாழ உங்கள் பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. மனதார ஒவ்வொருவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாளெல்லாம் திவ்ய பிரசன்னம் கூட இருக்கட்டும். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். பிரியமானவர்களே, கர்த்தர் செய்வது என்றைக்கும் நிலைத்திருக்கும். கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து கொள்ளுங்கள், அவருடைய சித்தத்தை செய்யுங்கள். ஒன்றையும் கூட்டாதிருங்கள், ஒன்றையும் குறைக்காதிருங்கள். ஆண்டவருடைய சித்தத்தை அறிந்து வாழுகிற வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை. இந்த நினைவோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.